ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe InDesignல ஒரு இமேஜ எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ Adobe கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர்ல இமேஜ பிளேஸ் பண்றது அப்படின்றது வந்து Adobe InDesignஐ தவிர மற்ற சாஃப்ட்வேர்ல காமனான சாதாரணமான விஷயம் தான். ஆனா Adobe InDesignல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ Adobe InDesignல நான் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள நான் இமேஜ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைலுக்கு போறேன். ஃபைல்ல பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜினுடைய ஃபுல் சைஸ் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதை நான் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அதுவும் ப்ரொபோர்ஷனேட்டா ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இப்படி ரீசைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ரீசைஸ் பண்ணி நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்றேன். ஓகே, டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைலுக்கு போறேன். ஃபைல்ல பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதே இமேஜை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு நான் மவுஸ் இப்போ கிளிக் பண்ணாம நான் என்ன பண்றேன், மவுஸை இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் நான் ட்ராக் பண்றேன். என்னுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அதுவும் அந்த ஃப்ரேம் கிரியேட் ஆகுறதும் ப்ரொபோர்ஷனேட்டா கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் மவுஸ் ரிலீஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரேமுக்குள்ள இந்த இமேஜ் பிளேஸ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேம் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இது ஹரிசாண்டல் போட்டோ அப்படின்றதுனால இந்த ஹரிசாண்டலா எனக்கு ஃப்ரேம் கிரியேட் ஆகி பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஃபைலுக்கு போறேன். ஃபைல்ல பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ வெர்டிகல் போட்டோவை நான் செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த மவுஸை இந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ண அப்படின்னா இந்த போட்டோக்கு ஏற்ற மாதிரி வெர்டிகலா ஃப்ரேம் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் மவுஸை ரிலீஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இமேஜ் பிளேஸ் ஆகும். இப்போ பிளேஸ் பண்ண இமேஜை நான் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட என்னால பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரீசைஸ் பண்ண வேண்டிய இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ப்ரொபோர்ஷனேட்டா ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி என்னால ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணாம ரீசைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த கீயும் நான் ஹோல்ட் பண்ணல. ஹோல்ட் பண்ணாம ஜஸ்ட் நான் இது இப்படி ரீசைஸ் பண்றேன். ஸோ இப்படி ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு இந்த இமேஜ் வந்து ரீசைஸ் ஆகாது. ஸோ இந்த ஃப்ரேம் தான், அதாவது இந்த போட்டோக்குள்ள இருக்கிற ஃப்ரேம் தான் வந்து ரீசைஸ் ஆகும். இமேஜ் அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமுக்குள்ள எனக்கு இந்த இமேஜ் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுக்கல இந்த இடத்துல ஃபிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இந்த ஃப்ரேமுக்குள்ள கரெக்டா ப்ரொபோர்ஷனேட்டா ஃபிட் ஆயிடும். இப்போ இந்த இமேஜுக்கு நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எதுவுமே ஹோல்ட் பண்ணாம ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை நான் அப்படி குறைக்கிறேன். ஸோ அப்படி குறைச்சிட்டு இப்போ நான் இதை வந்து ஃபிட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனலி அப்படின்ற கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபிட் ஆகும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல தலை கொஞ்சம் கட் ஆகுது. இதை தலை கட் ஆகாத மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து ஸோ இது இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் மொத்தம் மூவ் ஆகும். ஃப்ரேம் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஓகே, இப்போ எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் வெளியில ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ கரெக்டா எனக்கு இது ஃபிட் ஆயிடும். இப்போ இமேஜுக்கான ஃப்ரேம் நான் போடும்போதே கஸ்டம் சைஸ்ல நான் கிரியேட் பண்ணி பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துலாம். இப்போ நான் ஃபைலுக்கு போறேன். பிளேஸ் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஹரிசாண்டல் போட்டோவை எடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு நான் கீபோர்ட்ல ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை நான் இப்படி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மவுஸை நான் ரிலீஸ் பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுல் போட்டோ வந்து பிளேஸ் ஆயிருக்கும். இதை நான் மறுபடியும் ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன்ல ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனலி அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த போட்டோ இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அது ரீசைஸ் ஆயிருக்கும். ஆனாலும் கூட இந்த போட்டோ கட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரேமை இப்படி அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இந்த போட்டோவை கட் ஆகாத மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ Adobe InDesignல ஒரு இமேஜை எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு போகணும். ஃபைல்ல பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜினுடைய ஒரிஜினல் சைஸ் அப்படியே பிளேஸ் ஆயிடும். அதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுவும் ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா
கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு நாம ரீசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று பார்த்துருந்தோம். அது என்ன அப்படின்னாக்கா, ஃபைலுக்கு போகணும், பிளேஸ் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படி கொடுத்துட்டு மவுஸை நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மவுஸ் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்ல இமேஜ் கரெக்டா பிளேஸ் ஆயிடும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.